உண்மையில் அல்லாஹ் சத்தியம் செய்த ஒரு நாட்களாக இருந்தால் உண்மையில் அது கண்ணியமான நாட்களாகத்தான் இருக்க வேண்டும். வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், காலை பொழுதின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர் 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் திட்டவட்டமாக அல்லாஹ் சத்தியம் செய்து விட்டான். இதற்கு இப்னு அப்பாஸ், இப்னு கதீர், அதுபோன்ற ஜும்ஹூருல் முஃபஸ்ஸிரீன் தஃப்ஸீர் கலை வல்லுநர்களில் பெரும்பாலானவர்கள் அதிகமானவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் அல் முராது பிஹாதிஹில் ஆயா, இந்த ஆயத்தை கொண்டு நாட்டம் அல்லாஹ் சத்தியம் செய்வது துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய இந்த ஆரம்ப 10 நாட்களை தான். இதில் தான் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். தஃப்ஸீர் கலை வல்லுநர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ் ஒரு விடயத்தில் சத்தியம் செய்தால் அது சாதாரணமாக ஒரு அற்பமான விடயத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்ய மாட்டான். அற்பமான கேவலமான ஒரு விடயத்தில் அல்லாஹ் சத்தியம் செய்ய மாட்டான். மிக பொறுமதியானவைகள் மீது தான் அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறான். எனவே இந்த 10 நாட்களின் மீது சத்தியம் செய்திருக்கிறான் என்றால் உண்மையில் இவைகள் மிக பொறுமதியான நாட்கள். நாம் சிலர் கேட்கலாம் ஒரு கேள்வி, ஏன் இந்த 10 நாட்கள் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறது? ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல்-அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய நூல் ஃபத்ஹுல் பாரி இதற்கு விளக்கம் எழுதும் பொழுது, உம்மஹாத்துல் இபாதாத், எல்லா விதமான இந்த 5 பெரும் கடமைகளும் அதிகமாக நடப்பது இந்த காலகட்டங்களில் எல்லாம் ஒன்று சேர்ந்து நடப்பதனால் உண்மையில் இவைகள் சிறந்த நாட்களாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை எழுதினார். ஏன் அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்கிறோம், அதே மாதிரி இந்த நேரத்தில் அதிகமாக தொழாதவர்கள் கூட தொழுகையில் ஈடுபடுகிறோம். 10 நாட்கள் 9 நாட்கள் நாம் நோன்பு நோக்கிறோம். அதே போன்று வியாபாரம் முஹர்ரம் மாதம் ஆரம்பித்தவர்கள் ஜக்காத்துடைய கடமையை இந்த துல்ஹிஜ்ஜா மாதம் கடைசி மாதம் நாம் கணக்கு பார்த்து நிறைவேற்றுகிறோம். இங்கு ஜக்காத்துடைய கடமையும் நிறைவேறுகிறது. அதே போன்று ஹஜ்ஜுடைய கடமையும் இங்கு நிறைவேற்றப்படுகிறது. எனவே இந்த அனைத்து இபாதத்துகளும் இந்த இடத்தில் நடப்பதனால் இந்த நாட்கள் மிகவும் சிறந்த நாட்களாக இருக்கிறது என்ற கருத்தை ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல்-அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, நாம் அதிகமாக நோன்பு நோற்றிருக்கிறோம் அல்லது நோன்பு நோட்பதற்காக வேண்டி நாம் அதற்கு அடுத்த கட்டங்களில் நாம் நியத்து வைத்திருப்போம். சகோதரர்களே, அன்பானவர்களே, அதிகமாக நாம் நோன்பு நோட்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிடித்திருக்கிறார்கள், சஹாபாக்களுக்கு ஆர்வப்படுத்தி இருக்கிறார்கள். பின்னால் வந்த ஸலஃபு ஸாலிஹீன்கள் இதனை கனிமத்தாக பயன்படுத்தி நோன்பு பிடித்திருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அதிகமான வரலாறு குறிப்புகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்களாம், இந்த 10-9 நாட்களினுடைய அந்த நோன்புடைய பொறுமதியை விளக்கப்படுத்தும் பொழுது சொல்வார்களாம், இந்த நாட்களில் நோன்பு பிடிப்பது, ஒரு நாள் நோன்பு பிடிப்பது 2 மாதங்கள் நோன்பு பிடித்தால் எந்த நன்மையை அடைந்து கொள்ள வேண்டுமோ அதனை இந்த மாதத்தில் ஒரு நாள் நோன்பு பிடிப்பதன் மூலமாக அடைந்து கொள்ளலாம். அப்ப 10 நாட்கள் பிடித்தால் சகோதரர்களே, எத்தனை மாதங்கள் நோன்பு இருந்த நன்மையை இலகுவாக அடைந்து கொள்ளலாம். கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, அதனால இந்த காலகட்டங்கள்ல அதிகமாக நாங்கள் பகல் காலங்களில் நோன்பு நோக்குவோம். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, அன்பான வாலிபர்களே, வயோதிபர்களே, எங்களை நடக்கக்கூடிய எல்லா விதமான பாவங்களையும் கொஞ்சம் ஒதுக்கி தள்ளிட்டு அதிகமாக ஒரு பட்டியல் ஒன்றை போட்டு காலையில் இருந்து மாலை வரைக்கும் இந்த 10 நாட்கள்ல மாத்திரம் நாங்கள் இபாதத்துகளில் ஈடுபட்டாலே சகோதரர்களே, விமோசனமான காலம், எங்களுக்கு சார்பான எல்லா நிலைமைகளும் உண்டாகிடும். இப்னுல் கய்யிம் ஜௌஸி அலைஹி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள், ஃபல் அஃதலு ஃபீ ஹாதிஹில் அய்யாம், இந்த நாட்கள்ல அதிகமாக நாம் என்ன தெரியுமா செய்யணும்? அல் இக்ஸாரு மினல் இபாதத், பலவிதமான வணக்க வழிபாடுகளை அதிகமாக தேர்ந்தெடுத்து இந்த காலங்களில் செய்ய வேண்டும். தொழுக, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுகின்றார்கள். அந்த நன்மையை நாம் இங்கு அடைந்து கொண்டிருக்கிறோம். அதே போல அதிகமாக குர்ஆன் திலாவத் ஓதலாம். அதே போல நல்ல குணத்தோடு மனிதர்களோடு நடக்கலாம். நல்ல அழகான வியாபாரங்களில் ஈடுபடலாம். கண்ணியமான சகோதரர்களே, அதே போன்று பிர்ருல் வாலிதைன் என்று சொல்லப்படக்கூடிய தாய் தந்தையரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளலாம். சிலத்துல் அர்ஹாம் என்று சொல்லப்படக்கூடிய குடும்ப உறவுகளை சேர்ந்து நடக்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, உதவி தேவையோடு இருப்பவர்களுக்கு அழகான முறையில் யாருக்கு தெரியாமல் மன தூய்மையோடு போய் உதவி உத்தாசைகள் செய்யலாம். இப்படியாப்பட்ட என்னென்ன வணக்க வழிபாடுகள் இருக்கிறதோ அனைத்து வணக்க வழிபாடுகளையும் அதிகமாக நாம் செய்ய வேண்டும் என்பதை
வலியுறுத்தியிருந்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, பகலில் மாத்திரமல்ல, நுணுக்கமாக கேட்டுக்கொள்வோம், இரவுடைய காலங்களில் கூட நாம் அதிகமாக இந்த காலங்களை நாம் உதாசீனம் செய்யக்கூடாது. சென்றால் தவறி அடுத்த வருடம் வருமா என்று தெரியாது, வந்தால் நாம் இருப்போமா என்று தெரியாது. கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, அல்லாமா இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், உண்மையில் இஸ்திஆபு அஷ்ரி தில்ஹிஜ்ஜா, துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய இந்த 10 நாட்களை முழுமையாக நல்ல இபாதத்துகளை கொண்டு லைலவ் வ நஹாரா, இரவிலேயும் பகலிலேயும் வணக்க வழிபாடுகள் அதிகமாக ஈடுபட்டது. ஏனைய எல்லா காரியங்களுக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டு இந்த வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டது அல் அஃதல் வல் அஹ்சன், மிகவும் சிறந்த முறை, நல்ல முறை, மிக சுன்னா வழிமுறை என்ற கருத்தை கூட அல்லாமா இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அழகாக எங்களுக்கு விளக்கப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே சகோதரர்களே, இரவுடைய நேரங்களை மிகவும் பொறுமதியாக பயன்படுத்துவோம். சயீத் இப்னு ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்களாம், இந்த 10 நாட்கள் துல்ஹிஜ்ஜாவுடைய இந்த 10 நாட்கள் வந்துவிட்டால் வலா துத்ஃபிஉ சுரஜகும் லயாலியல் அஷ்ர், இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய 10 நாட்கள்ல மாத்திரம் தயவு செய்து உங்களுடைய வீட்டு விளக்குகளை அணைத்து விட வேண்டாம். விளக்கு அணைக்கிறது தூங்குறதுக்காக வேண்டி. சகோதரர்களை, இந்த காலங்களை வீடுகள்ல கூட்டிக் கொண்டு, சகோதரர்களே, பாவங்கள்ல ஈடுபட்டு கொண்டு, இந்த மொபைல் போன் மூலமாக, இந்த லேப்டாப்பால, இந்த இணைய தளங்களின் மூலமாக சகோதரர்களே பாவங்கள்ல ஈடுபடுறதை நிப்பாட்டிட்டு நாங்க எங்களை இப்படியாப்பட்ட நல்ல அமல்கள்ல ஈடுபடணும். ஆனா உண்மையிலேயே இந்த காலத்தில் அந்த சயீத் இப்னு ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ் இருந்திருந்தால் சொல்லி இருப்பாங்க நினைக்கணும், உங்களுடைய இந்த மொபைல் போன்களையும் ஓஃப் பண்ணிக்கோங்க. கண்ணியமான சகோதரர்களே, இந்த மொபைல் போன் குறிப்பாக சொல்றேன், இந்த வாலிபர்கள், வாலிப பெண்கள், அதிகமாக வயோதிபர்களும் தான் அதிகமாக கேம்ஸ் விளையாடுறதுல, பாட்டு கேட்கறதுல, படங்கள் பார்க்கறதுல, சீரியல்கள் பார்க்கறதுல, மோசமான கதைகள் பார்க்கறதுல, தொடர்ச்சியான வரலாறுகள் பார்க்கறதுல மோசமாக நடந்து கொள்வதை நாங்க கண்கூடாக நேரடியாக பார்க்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, இப்படியாப்பட்ட கண்ணியமான காலகட்டங்களை நாங்கள் பயன்படுத்தி அல்லாஹ்